பூஞ்சோலை. ஓம் சாந்தி. 28/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, முன்னேற வேண்டுமாயின் நீங்கள் தினமும் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்னர் உங்கள் அட்டவணையை சோதியுங்கள். நாள் முழுவதிலும் நான் எவருக்காவது துன்பம் விளைவித்தேனா? கேள்வி: மகாபாக்கியசாலி குழந்தைகளிடம் உள்ள துணிச்சல் என்ன? பதில்: கணவனும் மனைவியுமாக உள்ள மகாபாக்கியசாலி குழந்தைகள் சகோதரர்களாக சேர்ந்து வாழ்கின்றார்கள். தாங்கள் கணவனும் மனைவியும் என்ற விழிப்புணர்வை அவர்கள் கொண்டிருப்பதில்லை. அவர்களின் புத்தி உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றது. மகா பாக்கியசாலி குழந்தைகளே, தாங்கள் இருவரும் மாணவர்கள் என்பதையும் தாங்கள் சகோதரனும் சகோதரியும் என்பதையும் மிக விரைவாக புரிந்து கொள்கின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஒரு ஆத்மா என்று கருதும் பொழுது மாத்திரமே இந்த தைரியம் இருக்க முடியும். பாடல்: உங்கள் இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நாள் முழுவதும் உங்கள் உதடுகளில் இருந்து பாபா பாபா என்னும் வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். கண்காட்சிகளில் விளங்கப்படுத்தும் பொழுது பாபா பாபா என்பது உங்கள் உதடுகளிலிருந்து குறைந்தபட்சம் 1000 தடவைகளாவது வெளிப்பட வேண்டும். 2. உங்களின் பௌதீக கண்கள் மூலம் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனையோருடன் பேசும் பொழுது உங்கள் 3வது கண்ணை பயன்படுத்தி ஒவ்வொருவரையும், அத்துடன் ஆத்மாக்களின் தந்தையையும் ஆத்மாக்கள் என பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிப்பற்ற முறையில் பயன்படுத்தும் விலை மதிப்பற்ற இரத்தினம் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் மகத்தான பெறுமதியுடையது. எப்படி நீங்கள் ஒன்றிற்கு பதிலாக 100,000 பெறுகின்றீர்களோ, அப்படியே ஒரு வினாடியேனும் வீணாக்கப்பட்டால் 100,000 வீணாக்கப்படும். எனவே இந்தளவு கவனம் செலுத்தி கவனஈனம் அனைத்தையும் முடித்து விடுங்கள். தற்சமயம் எதையும் கணக்கு வழக்கு பார்க்க எவரும் இல்லை. ஆனால் சிறிது காலத்தின் பின்னர் வருந்துகை ஏற்படும். ஏனென்றால் இந்த நேரத்திற்கு அதிக பெறுமதி உள்ளது. ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிப்பற்ற முறையில் பயன்படுத்துபவர்கள் விலை மதிப்பற்ற இரத்தினங்கள் ஆகுவார்கள். ஸ்லோகம்: சதா யோகியுக்தாக இருப்பவர்கள் ஒத்துழைப்பை பெறுவதை அனுபவம் செய்வதுடன் வெற்றி இரத்தினங்கள் ஆகுகின்றார்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். நீங்கள் ஆத்மா என்ற வார்த்தையை அறியும் போது ஆன்மீகத்துடன் கூடவே உங்களிடம் நல்லாசிகளும் இருக்கும். அத்துடன் உங்களின் பார்வையும் தூயதாகும். யாராவது உங்களை அவமதித்தாலும் சதா அந்த ஆத்மா ஒரு தமோகுனி பாகத்தை நடிப்பதை உணர்ந்தவராக இருங்கள். அப்போது நீங்கள் அந்த ஆத்மாவை வெறுக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த ஆத்மாவிற்காக உங்களால் நல்ல ஆசிகளை கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அமிர்த வேளையோகத்திலே அமுதம் போன்ற நினைவில் மூழ்கிடுவோம். காலை ஞான முரளி கற்று உன் வரவை உலகுக்கு உரைத்திடுவோம். கீதையின்
அருள்பவரே, கீதையின் ஞானத்தை அருள்பவரே,